திருடி பாக்கெட்டில் வச்சுருப்பான். அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். இதோ திருடிட்டான் அப்படின்னு அவன் சொன்னான்னு வைங்க, உடனே இந்த திருடன் என்ன பண்ணுவான், இதோ அவன் தான் திருடிட்டான் அப்படின்னுக்கிட்டு திருப்பி சொல்லிடுவான். அதை மாதிரி தான் ஸ்டாலின் இப்போ என்ன சொல்கிறாரு, நவாஸ்கனிங்கிற எம்பி, திமுக எம்பி ராமநாதபுரம், அவர் இந்த முருகன் மலையில் நான் பிரியாணி சாப்பிடுவேன், ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சாப்பிட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டார். அது பிளவுவாதம் இல்லையா, அதை ஸ்டாலின் கண்டிக்கலை. ஆனால் இந்த தீபத்தூணில் பல ஆண்டுகளாக நாங்கள் தீபம் ஏற்றலை, எங்கள் முன்னோர்கள் உருவாக்கி வச்ச தீபத்தூணில் இனி நாங்கள் தீபம் ஏற்றணும், அதனால் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு ஆலய நிர்வாகத்துக்கிட்ட ஒருத்தர் விண்ணப்பம் கொடுக்குறாரு. அப்படி விண்ணப்பம் கொடுத்ததே பிளவுவாதமா? அப்போ தீபம் ஏற்ற முற்பட்டது பிளவுவாதம், பிரியாணி சாப்பிட்டு படம் பிடிச்சி வெளியிட்டது பிளவுவாதம் இல்லை. செயினை அறுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டது திருட்டு இல்லை. அதை பார்த்து சொன்னான் பாருங்க, அவன் தான் திருடன். திருப்பூர் ஒரு முருகன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல யாரோ ஒரு கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அந்த இடம் கோயில் நிலம், அது கோயிலுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க நாங்கள் வேணால் வேற ஒரு இடத்த தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒரு கோயில் இடத்துக்கு பதிலாக இன்னொரு இடத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும், இதனுடைய மதிப்புக்கு குறையாத மதிப்புடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. இவங்க உடனே சட்டத்தை உருவாக்கி அதோட கோயில் நிலத்தை விற்பனை செய்வதென்றால் அது சந்தை மதிப்பை விட அதிகமான விலைக்கு தான் விற்க வேண்டும், குத்தகைக்கு விடுவது என்றால் இம்மாதிரியான ஒரு விலை நிர்ணயத்திலே குத்தகைக்கு இட வேண்டும் அப்படின்னுக்கிட்டெல்லாம் அது கூடவே சேர்ந்து சட்டத்திட்டம் எல்லாம் போட்டு நாங்கள் தமிழ்நாடு அரசு இதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் கொண்டு கொடுக்குறாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, கோயில் நிலங்களை கோயில் சொத்துக்களை எடுத்து கையாள மற்றவர்களுக்கு உரிமை இல்லை, கோயில் சொத்துக்கள் கோயிலுக்கே சொந்தம்னு தீர்ப்பு இருக்கு. இருந்தாலும் சந்தடி சாக்கில் இந்த ஒரு வழக்கு நடக்கிற இடத்துல இப்போது விலைக்கு விற்கிறது எப்படி, குத்தகைக்கு விடுறது எப்படி கோயில் நிலத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகங்கிறது இந்துக்களுக்கு விரோதமானது. இந்து மதத்தினுடைய நிலத்தை யாரெல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவானது தான் திமுக அரசாங்கங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. வணக்கம்.